ஹோசூரில் சாக்லேட் வாங்க கடைக்கு வந்த 8 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட மளிகை கடை உரிமையாளர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். ஹோசூரில் 8 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக சிறுமியின் பெற்றோர் ஹோசூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் விசாரணை நடத்தியதில் அதே பகுதியைச் சேர்ந்த மளிகை கடை உரிமையாளரான சிவசங்கர் என்பவர் சிறுமியிடம் அத்துமீறி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து சிவசங்கரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் 14 வயது சிறுமிகளை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் ஏற்கனவே 2 பேர் கைதான நிலையில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சமையல் தொழிலாளி வினோத் என்பவரை போலீசார் 3வது கைது செய்தனர். முன்னதாக இந்த வழக்கில் சிறுமிகளை காதலிப்பதாக கூறி ஏமாற்றி நண்பர்களுடன் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த மீன் வியாபாரியான புஷ்பராஜ், ஏசி மெக்கானிக் மணிமாறன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்த சூழலில் சிறுமிகளுடன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கைதான வினோதை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இதில் 10க்கும் மேற்பட்டோருக்கு தொடர்புள்ளதாக. ஏய் கங்க்ராட்ஸ். யார் அந்த பையன்? கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ் கூறப்படும் நிலையில் மேலும் பலரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். கோவையில் சிறுமிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுவிட்டு தலைமறைவாக இருந்த மதபோதகர் ஜான் ஜபராஜை தனிப்படை போலீசார் மூணாறில் வைத்து கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரை பகுதியைச் சேர்ந்த இவர் கோவையில் 2 சிறுமிகளை பாலியல் தொந்தரவு செய்ததாக பாதிக்கப்பட்ட சிறுமிகள் புகார் அளித்தனர். அதன் பேரில் கோவை மாநகர போலீஸ் கமிஷனர் சரவணா சுந்தர் உத்தரவின் பேரில் 3 தனிப்படை போலீசார் ஜான் ஜபராஜை வலைவீசி தேடி வந்தனர். இந்த சூழலில் மூணாறில் கைது செய்யப்பட்ட இவரை போலீசார் மகிழா நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி வீட்டில் ஆஜர்படுத்தினர். இதையடுத்து 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார்.